அலைக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு. இந்த வெங்காய வெள்ளைப்பூடு குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்ட ருசியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும், இட்லி தோசையோடு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், எம்மியாக இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும். யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அம்புட்டு எம்மியாக இருக்கும். இந்த வெங்காய வெள்ளைப்பூடு குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வெங்காய வெள்ளைப்பூடு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் வெங்காயம், பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கிராம் கணக்கில் சொல்லணும்னா 400 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 100 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் உரித்து. தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காயட்டும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து காய விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா கூட சேர்த்துக்கலாம். கூட ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லிமிட்டாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் கூடவே சேர்த்துருக்கேன் எண்ணெய். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லா வெங்காயமுமே இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ எல்லா வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய வெள்ளைப்பூடு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக சுவையாக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். எல்லாத்தோடு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு பாருங்கள். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு கலரு. இப்போ இதில் நம்ம உரித்து வச்சுருக்க 100 கிராம் பூண்டையும் சேர்த்து இதை வதக்கிக்கிடுவோம். நான் 100 கிராம் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். அதோடு சேர்த்து வெங்காயத்தோட பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. பூண்டும் வெங்காயமும் வதங்குறவங்க தான் டேஸ்ட்டே குழம்பு. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேர்த்து வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் பூண்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகணுன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம். இதில் பச்சை மிளகாயும் சேர்த்து நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். 1 2 கூட சேர்க்கலாம், காரம் ரொம்ப வேணான்னா. நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 5 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு. இப்போ இது நல்லா சேர்ந்து எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினாக்கா நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். சாதாரணமாக ஒரு ஆம்லெட்டோடவோ ஒரு அப்பளத்தோடவோ சாப்பிட்றது கூட அம்புட்டு சுவையாக இருக்கும் சாப்பிட. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கேன். நான் பெரிய தக்காளியாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துப்பேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும், அதுக்காக கல் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும். நல்லா குழைவாக தக்காளி வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். கல் உப்பு சேர்த்து வதங்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடணும். ரொம்ப நல்லாவும் சீக்கிரமாக இருக்கும், நல்லா வதங்கிடும், நல்லாவும் இருக்கும் குழம்புக்கு. இப்போ பாருங்கள், கல் உப்பு சேர்த்தாச்சு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வதங்கட்டும். கடைசியாக குழம்பு பத்தலைன்னா திருப்பி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நான் பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரணும். நீங்கள் காரத்தக்கம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கூட சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப காரம் சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் டீஸ்பூனால் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூன் அதை சொல்லிட்டேன். டீஸ்பூனால் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கி வரணும்.
இந்த மிளகாய்த்தூள் வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க. இந்த மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை அரிசி கலந்த தண்ணி சேர்த்து அந்த லெமன் சைஸ் புளியையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இப்போ இந்த இதில் சேர்த்துக்கிடலாம் பாருங்கள். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி பத்தாததுக்கு மறுபடியும் அரிசி கலந்த தண்ணி இருக்குது சேர்த்துக்குவோம். அரிசி கலந்த தண்ணி சேர்த்துக்க பிடிக்கலைன்னா நீங்கள் பச்சை தண்ணியை சேர்த்துக்கிடலாம். இப்போ தண்ணியை சேர்த்து வச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா வேணுங்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குருவோம். குழம்புக்கு புளி தண்ணி போக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு பத்தலை, அதனால் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. அந்த பொடியெல்லாம் கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். கொதி வரக்கும் ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மூடியாச்சு. 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பூண்டு வெங்காயத்தோடு சேர்த்து குழம்பு வாடை அப்படி இருக்குது. சூப்பராக ஜம்முன்னு இருக்குது, வாசம் கம்ம கம்மன்னு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியோடு இருக்க குழம்பு கொஞ்சம் வற்றி வரணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு. மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக ஜம்முன்னு வற்றி வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. வெங்காய பூண்டு குழம்பு ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வெங்காய பூண்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாக்கில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.